வணக்கம் கேளீர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மள சில பேருக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. அது என்னன்னா, யாராவது நம்மளுக்கு வந்து நம்ம மேல ரொம்ப அன்பு மிகுதியாலயோ, இல்ல மரியாதை நிமித்தமாவோ நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் குடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, அந்த கிஃப்ட் நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்ற பட்சத்துல, ஆ அது பிடிக்கலன்றத நம்ம முகத்திலேயே நம்ம காமிச்சுருவோம் ஒண்ணு. சில பேர் அத வார்த்தைகளாலயும் விவரிச்சுருவாங்க. அது மாதிரி பண்றது நமக்கு கிஃப்ட் குடுத்தாங்க இல்லையா? அது அவங்களுக்கு எவ்ளோ கஷ்டமா இருக்கும். ஆ அன்ஃபார்ச்சுனேட்லி மெச்சூரிட்டி இல்லாத வயசுல நானும் அந்த மாரி பிஹேவ் பண்ணியிருக்கேன். இப்போ சில வருடங்களா நான் வந்து பார்த்த என்னோட அனுபவங்கள்ல எனக்கு அந்த வலி திரும்ப கிடைச்சது. அப்பதான் வந்து அது எந்த அளவுக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சது. நீங்க உங்க வீட்ல இருக்கிற குழந்தைகளுக்கு இப்போலருந்தே அத வந்து சொல்லி பழக்கப்படுத்துங்க. யாராவது நம்மளுக்கு அன்பு மிகுதியா வந்து ஒரு சின்ன பொருள் குடுத்தா கூட, அதுல இருக்கிற அவங்க நம்ம மேல வச்சிருக்கிற அன்பையும், மரியாதையும் தான் பார்க்கணுமே தவிர, அந்த பொருளோட அழகையோ, அதனோட விலையையோ பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி வந்து நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா நம்மள சுத்தி நல்ல மக்கள், அ அவங்களோட அன்பு நம்ம கூட எப்பவுமே இருக்கும். இந்த நாள்ல இருந்து உங்க வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயம் தொடங்கணும். ஒரு நல்ல புது அத்தியாயம் தொடங்கணும் அப்படின்னு நான் அந்த இறைவன்கிட்டயும், பிரபஞ்சத்துக்கிட்டயும் வேண்டிக்கிறேன். ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே ஸ்ட்ராங்.